பக்கா டிவி நேயர்களுக்கு வணக்கம். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் மூலமா ஒரு நல்ல டைரக்டரா கம்பேக் கொடுத்த ராதாகிருஷ்ணன் பார்த்திபனோட கதை, திரைக்கதை, வசனம் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற அடுத்த படமான கோடிட்ட இடங்களை நிரப்புக எப்படி இருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போறோம். பார்த்திபன் இந்த படத்துல ஒரு வயசான கால் சரியில்லாத ஒரு டாக்ஸி டிரைவர். ஸோ இவரோட கிளைண்ட் தான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிற சாந்தனு. ஸோ இவர் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. ஆனால் இவருக்கு ஹோம்லியான பிளேசஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பார்த்திபன் ஒரு இடத்துக்கு சாந்தனுவை கூட்டிட்டு போறாரு. அங்கதான் ஹீரோயினான பார்வதி நாயரை சந்திக்கிறாரு சாந்தனு. வயசான பார்த்திபனோட வைஃப் தான் பார்வதி நாயர் அப்படிங்கிறது அவருக்கு அங்க தெரிய வருது. அதை தொடர்ந்து பார்வதி நாயருக்கும் சாந்தனுக்கும் ஒரு உறவு ஏற்படுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறதான் இந்த படத்தோட மீதி கதை. பார்த்திபனோட நடிப்பு எப்பவுமே வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா வித்தியாசமான முயற்சிகள் மூலமா ஆடியன்ஸை ரொம்பவே ஈர்ப்பாரு பார்த்திபன். இந்த படத்துலயும் வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. ஆனா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. சாந்தனு அவரோட ரோலை ஓரளவுக்கு ஓகேவாவே பண்ணியிருக்காரு. பார்வதி நாயரோட கேரக்டரைசேஷனை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல நமக்கு தோணுது. இந்த படத்துல தம்பிராமையாவோட பங்கு எந்த விதத்திலையும் படத்துக்கு உதவல அப்படிங்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயம். சினிமாட்டோகிராஃபி பண்ண அர்ஜுன் ஜனா, எடிட்டிங் பண்ண சுதர்ஷன், இவங்க 2 பேருமே அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இசையமைப்பாளர் சத்யா அவரோட வேலையை கரெக்டாக தான் பார்த்துருக்காரு. ஆனால் கதை அந்த அளவுக்கு அழுத்தமாக இல்லாதனால நமக்கு இவரோட இசையை ரசிக்கிறதுக்கு தோணலை. படத்துக்கு பெரிய பிரச்சனையாக அமைஞ்சது வீக்கான பிளாட், ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் படத்தோட முதல் பாதியிலேயே கிட்டத்தட்ட 4-5 பாடல்கள் வர்றது ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்த தான் செய்யுது. படத்துல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால நடிகர்களோட பங்களிப்பு இந்த படத்துல சுத்தமா எடுபடலை அப்படின்னு தான் சொல்ல தோணுது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது: பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.